யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. ஹரிதா, 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 எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இருங்க, யார் நீங்க? மிஸ்ஸஸ் பரமேஸ்வரிஸ் ஹவுஸ் சார். இருங்க சார், என்ன பேசுறீங்கன்னு புரியலையே. சார் ஐ எம் ஆஸ்கிங், இஸ் திஸ் மிஸ்ஸஸ் பரமேஸ்வரிஸ் ஹவுஸ்? இது பரமேஸ்வரி அம்மாவோட வீடா? ஆமா. நீங்க? மை நேம் இஸ் கௌஷிக். நான் மிஸ்டர் ரஞ்சித்தோட ஃப்ரெண்ட். யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். ரஞ்சித்தோட டாடி மம்மியை பார்க்கணும். துக்க விசாரிக்க வந்திருக்கீங்க? எஸ் எஸ். சரி வாங்க வாங்க. ஷூ கழட்டிட்டு வந்துருங்க. வாங்க உள்ள போங்க போங்க. ஹரிதா, ஹரிதா, என்ன ஹரிதா, என்ன ஆண்டி, என் தங்கச்சி என்ன விட்டுட்டு போயிட்டாளே. உன்னை நான் இந்த நிலைமையில பார்க்கறதுக்காக நான் இங்க வந்து தேவதை மாதிரி இருந்த உன்னை யாருமா கொன்னா? ஆண்டி, ஐயோ. பாத்தியாடா, தங்கச்சி தங்கச்சின்னு 2 பேரும் பாசத்தை கொட்டுவீங்களே. ஹரிதாவ பாத்தியா? அண்ணே, அண்ணே, யார் இவன்? ரஞ்சித். ரஞ்சித் இருக்கான்ல, ஃப்ரெண்டு. துரு துருன்னு ஓடி ஆடி சுறுசுறுப்பா இருந்தவ இப்போ சாம்பல கையில கொடுத்துட்டாங்கப்பா. வெறும் போட்டோவா போயிட்டாப்பா. நான் என்னப்பா செய்வேன்? என்ன செய்வேன்? ஆண்டி, நீங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆண்டி. ஹரிதாவுக்கு ரஞ்சித் மட்டும் தான் அண்ணனா? ஏன் நான் இல்ல? என் மனசுலயும் கோபமும் துக்கமும் எல்லாமே இருக்கு. நான் ஹரிதாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்ன சத்தியமா நான் சும்மா விட மாட்டேன். ரஞ்சித் வெளியே இல்லைன்னா என்ன ஆண்டி? அவன் என்ன பண்ணுவானோ அத நான் பண்றேன் ஆண்டி. ரஞ்சித்தோட இடத்துல இருந்து நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. தங்கச்சி, தங்கச்சி, இந்த அண்ணனை விட்டு போயிட்டியே தங்கச்சி. என்னங்கப்பா? போதுமா? கொடுங்க. ஹலோ சார். வாங்க சார். வாங்க வாங்க சார்.
என்ன சார் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? உட்காருங்க சார். அவசியம் இருக்கிறதுனால தான் சார் வந்திருக்கேன். என் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் சார். கிடைச்சதா? என்ன சார் ஆச்சு? என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஒரு இம்பார்ட்டன்ட் என்கொயரிக்காகத்தான் நாங்க இந்த நேரத்துல வர மாதிரி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? என்னாச்சு சார்? இறந்து போன ஹரிதா பாடி பக்கத்துல 2 மொபைல் போன் கிடைச்சது. அதுல ஒரு போனு உங்க மருமக நந்தினியோடது. அது சம்பந்தமா விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் சில விஷயங்களை இன்னும் கிளியர் பண்ணணும். சார், அது ஏற்கனவே மிஸ் ஆன போன் சார். ஹரிதா விஷயத்துல செல்போன் எவிடன்ஸ் தவிர வேற எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலையா? சார், ஒரு சந்தேகம் கிளியர் ஆயிருக்கு. ஹரிதாவோட பாடி கிடைச்ச இடத்துல தான் அவங்கள மர்டர் பண்ணிருக்காங்களா இல்ல வேற இடத்துல மர்டர் பண்ணி அங்க வந்து போட்டிருக்கலாமோன்னு சந்தேகம் வந்துச்சு. பட் போஸ்ட்மார்ட்டம் பிரைமரி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்குள்ளயா? பிரைமரி ரிப்போர்ட் மேடம், வெளிப்புற ஆதாரங்களை வச்சு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, அதுதான் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் படி ஹரிதாவை வெளியே எங்கேயோ வச்சு மர்டர் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்கன்னு தெரிய வருது. சார், அப்போ ஹரிதாவை மர்டர் பண்ணது எந்த இடம் தான் தேடணும். இங்க எதுக்காக வந்திருக்கீங்க சார்? சொன்னனே சார், புதுசா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதுக்காகத்தான் உங்க மருமகளை விசாரிக்கணும்னு சொன்னேன். சார், எதுக்காக திரும்ப திரும்ப நந்தினியை டார்கெட் பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்ன சார் நீங்க? நந்தினி ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம இருந்தா சார். நானும் அதை எத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார். சார், அது எங்களுக்கு புரியுது சார். ஆனா நந்தினியோட போனு பாடி பக்கத்துல கிடைச்சிருக்கு இல்லையா, சந்தேகப்படாம இருக்க முடியுமா சார்? ஐயோ, தங்கச்சி நந்தினி ஃபோனை காணாம சொன்னிச்சே. என்னடா இது, அந்த ஃபோன் டெட் பாடி பக்கத்தில் இருக்கா? சார், எவனோ திருட்டு போய் செல்போனை கொண்டு போய் அங்க கூட போட்டிருக்கலாம் சார். அதுக்காக நந்தினி பொறுப்பாக முடியுமா சார்? இல்ல சார், செல்போன் அங்க கிடைச்சதுங்கிற ஒரே காரணத்தினாலேயே நந்தினி மேடம் தான் கொலையை பண்ணிருக்கணும்னு நாங்க முடிவு பண்ணல. பட் ஒருவேளை அவங்களே வேற ஒரு ஆளை வச்சு அந்த மர்டரை பண்ணிருக்கலாம் இல்லையா சார்? சார், எங்க வேலை வெறும் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் இல்ல. பாசிபிள் கிரிமினல்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேல எல்லாம் நாங்க சந்தேகப்பட்டு தான் ஆகணும். அந்த கொலைகாரன் உங்க மருமகளோட போனை வேணும்னே அந்த இடத்துல போட்டுட்டு போயிருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்க லிஸ்ட்ல உங்க மருமக தான் முதல்ல இருக்காங்க. அவங்கள நான் எப்படி விசாரிக்காம இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. கரெக்ட் சார், உங்க பாயிண்ட் எல்லாம் கரெக்ட். இன்ஃபேக்ட் நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் அவ மேல சந்தேகம் இருக்கு. சுந்தரவள்ளி, ஏங்க நீங்க சும்மா இருங்க. ஏன் சந்தேகத்தை நான் சொல்றேன். ஏன் வாய் அடிக்க நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? சார், நீங்க சொல்றது சரிதான். அவளே பண்ணலனாலும் ஆளை வச்சு பண்ணக்கூடிய ஆள் தான் அவ. நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே மேடம்? சார், ஆளுனா வேற யாரும் இல்ல சார், அவ குடும்பமே இருக்கே. அவ எது செய்யணும்னாலும் அவ குடும்பத்தை வச்சே செஞ்சிருவா. அவங்களும் அதை செய்யக்கூடியவங்க தான். அதான் அவ அப்பா, பாட்டி, தங்கச்சின்னு அத்தனை பேர் இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் பண்ணிருப்பாங்க. சுந்தரவள்ளி, இதெல்லாம் அநியாயம். சிங்கத்தை பத்தி உனக்கு தெரியாதா? தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சார். நீங்க யார வேணா விசாரிங்க சார். என் பொண்ணை உயிரோட என் கையில கொண்டு வந்து ஒப்படைங்க, அது மட்டும் போதும். அப்போ நாங்க உங்க மருமகளை விசாரிக்கலாம் இல்லையா? ஆஃப் கோர்ஸ், இப்பவே விசாரிக்கலாம். மேலதான் இருக்கா. நீங்க போய் ஹால்ல வெயிட் பண்ணுங்க, நான் அவளை வர சொல்றேன்.